பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம். அவர் உண்மை தெய்வம், நம்மோடு இருக்கிறாரா, உள்ளம் சோரவே கூடாதாம். அதை பற்றியதான ஒரு பாடல், உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோர்ந்து போகாது என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. இனிய காணான் உனக்கு உண்டு, இனிமேல் கலங்காதே. இனிதாய் வாழ்ந்திடுவாய். உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. கடந்து வந்த பாடுகள் இன்று உன்னை விட்டு அகன்றிடும். நீ கடந்து வந்த பாடுகள் இன்று உன்னை விட்டு அகன்றிடும். மனம் மடிந்து போகாதே, மகிமையாயவை மாறுமே. மனமும் புதிதாய் ஆகுமே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. உந்தன் வாழ்வின் ஏமாற்றத்தாலே உள்ளம் சோர்ந்தாயோ. உந்தன் வாழ்வின் ஏமாற்றத்தாலே உள்ளம் சோர்ந்தாயோ. நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்வாரே. இயேசு அதிசயம் செய்வாரே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. உண்மை தெய்வம்
உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்புகிறேன், உம்மையே நம்பியுள்ளே. அல்லேலூயா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Lord. உங்க மகிமைக்கு நன்றி, கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடு, சத்துவம் அல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினவர். இந்த நாள் அந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை கிருபை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி ஒரு நன்மையை செய்யட்டும், தோல்வியை ஜெயமாய் மாற்றட்டும், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 1:49 மரியாள் பாடினார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார். நம்ம ஆண்டவர் எப்போவுமே ஒரு சின்ன காரியத்தை செய்ய மாட்டார். சொல்லப்போனால் இம்மைக்குரிய காரியத்தை செய்ய மாட்டார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நித்தியம் வரை நிலைத்திருக்கிற காரியத்தை, முடிவில்லாத ராஜ்யத்துக்குரிய காரியத்தை செய்வார். அதனால தான் பாடுறாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்வார். மகிமையானவர்களை நான் நினைச்சே பார்க்கல. இனி திரும்ப உயிர் வருமா, வாழ்வாரா? மார்த்தாலும் மரியாளும் இயேசுவிட்ட போய் லாசர் மரித்து போன உடனே அழுகிறாங்க. நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல. இப்போ கல்லறையில் வச்சாச்சு, 4 நாள் ஆச்சு, நாட்டம் அடிக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லாமல் அப்படி அழுகிறாங்க. இயேசு அவங்களுடைய மனநிலையை அறிந்து சொல்கிறார். யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். நம்ம நம்பினோம்னா, விசுவாசித்தோம்னா மகிமையை காணுமா. வெக்கத்தல்ல, தோல்வி அல்ல, நிந்தை அல்ல. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், நடக்கலையில, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல, இப்போ கூட ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இந்த தீமையை நன்மையாக மாற்ற முடியும். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் தொலைஞ்சான். எங்களை காட்டிலும் எங்கள் அப்பா அவர்களை அவ்வளவு நேசித்து உடை வாங்கி கொடுக்குறாரு, எங்களை மட்டமாக நினைக்கிறாரு. இனி எப்படி வாங்கி கொடுப்பாரு? தொலைச்சிட்டோம்ல, வித்துட்டோம்ல, இனி அவன் பேரே பூமியில் இல்லை அப்படின்னு
மரித்து போனான்னு நினைச்ச அந்த யாக்கோப்புக்கு ஒரு செய்தி வந்தது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அவன் தேசத்தின் அதிபதியாய் இருக்கிறான் என்று ஒரு மகிமையான காரியங்களை யோசேப்புக்கும் யாக்கோப்புக்கும் செய்த தேவன் உங்களை விற்றுவாரா? உங்கள் குடும்பத்தை விற்றுவாரா? உங்கள் வாழ்க்கையை விற்றுவாரா? எதிலே போராட்டம், எந்த வேலையில், எந்த பண நெருக்கத்தில் நீங்கள் கசைக்கு பிழியப்படுறீங்க, யாரால் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்படுறீங்க, அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல போய் நின்று கூக்குரலிட்டு முடிஞ்சிச்சு, தப்புனோன்னு நினைச்சா மறுபடியும் எங்களை செங்கடல்ல கொண்டு வந்து நிறுத்தி அழிந்து போக போகிறோம் என்று சொன்ன அந்த ஜனங்களுக்கு ஆழங்களில் தண்ணீரை வச்ச பண்ணி ஒரு பக்கம் மதிலாக நிற்க வச்சு மகிமையானவைகளை செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எதிர்பார்க்குறீங்களே அந்த காரியத்தில் மகிமையான காரியங்களை செய்து இன்றைக்கு அற்புதமாக நடத்த போகிறார். அந்த இயேசுவை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து வல்லமையுடையவர், மகிமையானவைகள் எனக்கு செய்தார் என்ற வார்த்தையின்படி ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனலில் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.